இந்த பாராளுமன்றம் கூட தேர்தல் கூட அல்ல, தேர்தலை தள்ளி வைப்பதற்கு நம்முடைய சிபிஐ எல்லா போலீஸும் ஆம்பூரும் குடியாத்தமும் அமோக வெற்றி பெறும் என்று அவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தார். ஆக ஆம்பூரை குடியாத்தத்தையும் தள்ளி வைக்க முடியாது. ஆக என் மீது பழியை போட்டு இதை ரெண்டையும் தள்ளி வைத்து விடலாம் என்ற புத்திதானே உங்களுக்கு. ஆனால் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், இந்த 18 ஜெயிக்கட்டும். 18 நாட்களுக்குள் எடப்பாடியுடைய ஆட்சி இங்கு இருக்காது. கேட்கலாம், அது எப்படி 18 வந்தால் மெஜாரிட்டி வந்து விடுமா? மெஜாரிட்டி வராது. 28 அந்த பக்கம் இருக்கிறவன் அந்த பக்கம் வந்து விடுவான். அது எப்படி வந்து விடும்? அந்த வேலையை நான் பார்த்துக் கொள்ளுவேன். சும்மாவே தானே சொன்னேன். எதிரிலே ஓபிஎஸ் உட்கார்ந்து இருந்தா, ஓபிஎஸ் அவர்களே நீங்களே முதலமைச்சராயிருங்க, ஆட்சேபம் இல்லை, உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம் சொன்னோம். துரைமுருகன் சொன்னான் மறுநாள் 2 ஆயிடுச்சு. சும்மா சும்மா சொன்னான். இன்னொரு கட்சி சொன்னேன், 2 பேர் திடீர்னு வந்தா, எங்க வந்தீங்கன்னு கேட்டேன். சீட் இருக்குமான்னு கேட்டான். பஸ் சீட்டான்னு கேட்டேன். எம்எல்ஏ சீட் இருக்குமான்னு கேட்டான். எம்பி சீட் கொடுப்பீங்களான்னு கேட்டான். ஃபுல் ஆயிடுச்சேன்னு கேட்டேன். உடனே அவன் அங்கிருந்து போன் பண்ணான், அண்ணே இங்க எம்பி சீட்டு பூரா ஃபுல் ஆயிடுச்சான், அங்கேயே பிடிக்கணும். எங்கடான்னு கேட்டேன். அந்த பாதையில் அதை பிஜேபியில் பேசுறாங்க. ஒரே இடத்துல 2 பக்கம் பேசுற நீ தாண்டான்னு கேட்டேன். பிரஸ்காரம் போட்டான், அவன் குரோஷ் ஆகிட்டான். இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம கிட்ட விட்டுரும். என் மகனை விசாரிக்க வேண்டும் என்றாங்க. ஒன்றுமில்லாததுக்கு ஏன் விசாரிக்க வேண்டும் என்றார். சில கேள்வி என்று 11 மணிக்கு பிரச்சாரத்தை முடித்துவிட்டு வந்தவரை நிற்க வைத்து இரவு முழுவதும் நிற்க வைத்தார்கள். இரவு முழுவதும் கேள்விகள் கேட்டார்கள். அவரும் பொறுமையாக பதில் சொன்னார். காலை 6 மணிக்கு விழிந்த பொழுது கேட்டார்கள், நான் பாத்ரூம் போகலாமா? முடியாது பதில் சொல்லியிருந்தார்கள். ஒரு காப்பி கிடையாது என்றார்கள். பிறகு மணி 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 ஆச்சு, மறுபடியும் மாலை ஆச்சு. மறுநாள் இரவு 11 மணிக்குத்தான் அந்த வேட்பாளரை அவர்கள் விட்டார்கள். ஆனால் இவ்வளவுக்கும் இளைஞன் என்ற காரணத்தால் அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் படித்த படிப்பு அவருக்கு உதவிற்று, அவருடைய தைரியம் உதவிற்று. நான் அரசியலிலே இதெல்லாம் எனக்கு சகஜம் என்று இருந்தவன் நான் கூட பொறுத்துக் கொண்டேன். ஆனால் என் மனைவி வீட்டுக்கு போனவுடன் என் மனைவி பார்த்தார், அழுது கொண்டிருந்தார். என்னம்மா என்று கேட்டேன். நமக்கு இருப்பது ஒரே ஒரு மகன், கருவேப்பிலை கொத்துக்கோள். என் மகனை தம்பிக்கு ராத்திரி சாப்பாடு இல்லை, பகல்லையும் டிஃபன் இல்லை, மறுபடியும் நிற்க வச்சு ராத்திரி 11 மணி வரையும் கேட்குறாங்களே. என் பிள்ளைக்கு எம்பி பதவி வேணாம், ஒன்றும் வேணாம், என் பிள்ளையை கொண்டாந்து என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க, எனக்கு வேண்டாங்க என் மகன், எனக்கு வேண்டாம் என் மகன் என்று என் மனைவி அழுதாளே. அந்த கண்ணீருக்கு என்ன பதில் சொல்றீங்க? என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்னவனை கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.